Very good morning, my dear students. In today's video session, we are going to learn from third unit, chapter 8, SEBI, that is Securities and Exchange Board of India. So, in the last lesson, we have seen that how securities been exchanged in stock exchange, in stock market, and what are the functions, everything we have seen. And this SEBI, this is Security and Exchange Board of India, why they started this one? It is just to protect the investors, protect the company, and protect the intermediaries. So that we'll be seeing in detail. Okay, now let us move on to the meaning of SEBI. Securities and Exchange Board of India, in short we call it as SEBI. இது எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, in early years if you see, many investors அந்த செக்யூரிட்டிஸ் வாங்குறது, ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறதுல நிறைய ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அதோடைய ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதால ஸோ மெனி ஸ்டார்டட் டு இன்வெஸ்ட், மெனி ஸ்டார்டட் டு பை ஷேர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் கம்பெனிஸ். ஸோ அப்போ நல்ல மார்க்கெட் இருந்தது. என்னென்னா நிறைய ஷேர் மார்க்கெட் நல்ல ரைஸ் ஆச்சு. தேர் வாஸ் அ எனார்மஸ் இன்க்ரீஸ். அப்போது இதில் என்ன ஆச்சுன்னா நிறைய மால் ப்ராக்டிஸும் நடந்தது. மால் ப்ராக்டிஸ் நடந்தது, தட் மீன்ஸ் ஷேர்ஸ் வாங்குவாங்க, அவங்களுக்கு ஒழுங்காக வந்து செட்டில் பண்ண மாட்டாங்க, வாங்குகிற ஷேர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் ஒழுங்காக தரமாட்டாங்க. அண்ட் புரோக்கர்ஸ் நிறைய கமிஷன்ஸ் வில் கீப். ஸோ அவங்களுடைய கமிஷன்ஸ்லாம் ரொம்ப ஹையாக வச்சு விற்கிறது. அண்ட் தென் ஈவன் காசு வாங்கிட்டு சில கம்பெனி ஷேர்ஸ் ஒழுங்காக அவங்களுக்கு அலாட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா குளறுபடிகள், நிறைய மால் ப்ராக்டிஸ் நடந்ததால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நடக்கிற அந்த எக்ஸ்சேஞ்ச், இந்த செக்யூரிட்டிஸ் விற்கிறது வாங்கிறது, ஸ்டாக் விற்கிறது வாங்கிறது, ஷேர்ஸ், இது எல்லாமே வந்து நார்மலாக நடத்தணும், ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த செபி அப்படின்றத ஆரம்பித்தாங்க. திஸ் இஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா இன் 1988. அப்போவே வந்து இது மாதிரி ஒரு இது கண்டிப்பாக நம்ம ஆரம்பித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணாங்க, பில் வந்து பாஸ் பண்ணாங்க. எங்கன்னா பார்லிமெண்ட்டில். பட் அது எப்போ வந்து ஓகே நீங்கள் இதை பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு அந்த அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மந்த் ஆஃப் மே 12th மே 1992 தான் அவங்களுக்கு வந்து அந்த பவரே கையில் கிடச்சிது. ஓகே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து யூ கேன் ஸ்டார்ட் அப்படின்றதுக்கு அப்ரூவலும் அவங்க வாங்கினாங்க. ஸோ இட் வாஸ் பாஸ்ட், திஸ் செபி ஆக்ட் 1992 பீயிங் பாஸ்ட் பை த இந்தியன் பார்லிமெண்ட். செபி's main headquarters in Mumbai, that is in the place of Bandra-Kurla complex. அங்கே தான் இந்தியாவிலே வந்து பார்த்தோம்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. அண்ட் தென் ரீஜனல் ஆஃபீஸ் இன் நியூ டெல்லி, ஆல்மோஸ்ட் இன் ஆல் த டைரக்ஷன், தட் இஸ் இன் நார்தர்ன், ஈஸ்டர்ன், சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரீஜனல் ஆஃபீஸஸ் இன் நியூ டெல்லி. தென் இஃப் வி see towards the south and central, that is Kolkata, Chennai and Ahmedabad, they had its office. This SEBI, that is Securities and Exchange Board of India, is an apex body. Apex body, that means if we take the banks மொத்தமாக எடுத்துட்டோம்னா எக்ஸாம்பிளுக்கு, which is the main, which got the highest authority அப்படின்னு சொல்லும்போது RBI. ஓகே, ஸோ பேங்க்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா RBI plays the main role. ஸோ அதுக்கு தான் வந்து highest authority இருக்குது. அந்த மாதிரி சேம் ஃபார் த எக்ஸ்சேஞ்சஸ், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் இல்லை ஷேர் மார்க்கெட்டோ எதுவாக இருந்தாலும் இதோட மெயின் ஹையஸ்ட் அத்தாரிட்டி யார் வச்சுருப்பாங்கன்னா ஒன்லி செபி வில் ஹோல்ட் தட். ஓகே, ஸோ திஸ் செபி இஸ் அன் அபெக்ஸ் பாடி தட் மெயின்டைன்ஸ் அண்ட் ரெகுலேட்ஸ் அ கேபிட்டல் மார்க்கெட் ஃபுல்லி. இஃப் யூ டேக் த ஓன் நேஷன் வைட், இந்த கண்ட்ரி வைடில் எடுத்துட்டோன்னா இந்த ஃபுல் எக்ஸ்சேஞ்சஸ் மார்க்கெட் யார் ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்லி செபி வில் ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். So it was established in 1988 by Indian government but got the statutory pass in 1992. Just now we saw that. Well, it plays a great role in Indian economy such as it monitors the working of mutual funds. இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன நடக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் we have seen, இதை ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருக்கோம், ஒரு 3-4 லெசன்ஸ்க்கு முன்னாடியே. Okay, so what is mutual funds that we have seen? Then it will regulate the working of stock exchanges. Stock exchangeல ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து இவங்க கண்காணிச்சிட்டே இருப்பாங்க.
தென் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் இல்லீகல் ப்ராக்டிசஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ். கம்பெனிஸ் வந்து நிறையா பார்த்தோன்னா ஷேர்ஸ் அவங்க ஒன்ஸ் விற்கும்போது வென் தே செல் அந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க அவங்க கம்பெனி என்னென்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் எவ்வளோ வருது. பட் அதெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட்லி தே ஓன்ட் வெரிஃபை தட் உண்மையாலுமே அவங்களுக்கு அதெல்லாம் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தே நிறைய பேர் வாங்கிடுவாங்க. பட் அதெல்லாம் உண்மையான்றது யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் செபி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனி உள்ளே வருதுன்னா தேல் வெரிஃபை தட் தேல் அசஸ் தட் பர்டிகுலர் கம்பெனி. உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கா, அவங்களோட டேர்ன் ஓவர் உண்மையிலே உள்ளதாக இருக்கா, ப்ராஃபிட் இந்தளவுக்கு ஏர்ன் பண்ணுறாங்களா. ஸோ இது எல்லாமே அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தில் மேக் தட் கம்பெனி டு பி அ லிஸ்டட் ஒன். அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோன்னா செபி தான். ஸோ செபி பிளேஸ் அ கிரேட் ரோல் இன் ப்ரொடெக்டிங் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி நம்ம யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, செக்யூரிட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. Then it conducts audit inspection as I have said previously. Then prohibits insider activity. This and all now we'll be reading. Then the insider activity என்ன அப்படின்றது ஒரு தனி பேராகிராஃபே இருக்குது. that I'll be explaining you all. Now we'll see the objectives of SEBI. எதுக்காக இந்த SEBI ஆரம்பிச்சாங்க, இதோடைய நோக்கம் என்ன, for what purpose, that we'll see one by one. So totally they have given 4 objectives. The first one, regulation of stock exchanges. Here the first objective of SEBI is to regulate stock exchanges so that efficient services may be provided. அதாவது ஒரு கம்பெனிலேருந்து ஷேர்ஸ் விற்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களோட ஷேர்ஸ் விற்கிறாங்களே அது வாங்குறவங்க, ஸோ த ஒன் who இன்வெஸ்ட், அப்போது இன்வெஸ்டர்ஸ், த கம்பெனி, தென் இன்டர்மீடியட்ஸ் சொல்லும்போது பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஏஜென்ட்ஸு தே ஆர் கால்ட் அஸ் இன்டர்மீடியட்ஸ். அவங்களுக்குமே தேல் கிவ் த ப்ரொடெக்ஷன், தேல் ரெகுலேட், அவங்களுக்கு ஒர்க் எப்படி நடக்கணும் அப்படின்றதும் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. தே ரெகுலேட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். The second one, protection to the investors. So for the investors, how they'll protect is that இந்த கம்பெனிஸ் தர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டானதாக இருக்கா. ஸோ த இன்ஃபர்மேஷன் தட் தே கிவ் இன் தேர் ப்ராஸ்பெக்டஸ். கம்பெனிஸ் எப்பயுமே வந்து அவங்க ஷேர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதோ இல்லை வென் தே பிரிங் இட் இன் த ஷேர் மார்க்கெட், அப்போது ப்ராஸ்பெக்டஸ் ஃபஸ்ட்டு தருவாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸ் என்னென்னா அந்த கம்பெனி எந்த நிலைமையில் இருக்குது, எப்படி ப்ராஃபிட் போயிட்டுருக்கா, எத்தனை வருஷமாக நடந்துகிட்ருக்கு, எப்படிப்பட்ட கம்பெனி, எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும் அந்த ப்ராஸ்பெக்டஸில். இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் தெல் பை, ஷேர்ஸ் வாங்கலாமா இல்லையா அப்படின்றத முடிவு செய்வாங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து கரெக்டாக இருக்கா அதெல்லாம் வந்து செபி பார்த்துக்கும். ஓகே, இட் வில் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் டெலிவரி அண்ட் பேமெண்ட் எக்ஸெட்ரா. Hence the foremost objective of the SEBI is to provide security to the investors. இது மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் வந்து செக்யூரிட்டி இருக்கும். அவங்களுடைய பணம் போடுறாங்க இல்லையா, அது எந்த வகையிலையும் வந்து நஷ்டம் ஆகாத அளவுக்கு இந்த செபி வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். Then third one, checking the insider trading. Insider trading means the buying and selling of securities by directors, promoters, etc. That means ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஷேர்ஸ் விற்கிறாங்கன்னா அப்போ அந்த கம்பெனியில் இருக்க டைரக்டர்ஸோ இல்லை ப்ரொமோட்டர்ஸோ அவங்களே வந்து அந்த ஷேர்ஸ் வாங்குறதோ விற்கிறதுமா இருப்பாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா சே XYZ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் ஏன்ற ஒரு மேனேஜராக இருக்கார். அப்போது அவர் வந்து அந்த ரொம்ப வருஷமாக அந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறதுனால ஹீ நோஸ் அபவுட் தி ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தட் கம்பெனி. அந்த XYZ கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் ஃபுல்லாகவே தெரியும் அவருக்கு. ஸோ ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா, லாஸில் போயிட்டுருக்கா. இப்போ ப்ராஃபிட்டில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த கம்பெனி ஷேர்ஸ் விற்கிறாங்கன்னா அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவார், இந்த மாதிரி எங்கள் கம்பெனிஸில் ஷேர்ஸ் இப்போ நாங்கள் விற்க போகிறோம், செல் பண்ண போகிறோம், அப்போ நீங்கள் முதலே வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகும் இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சரௌண்டிங்ஸ்குள்ளே ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ சொல்லி வாங்கிடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 or 3 months நல்ல ஒரு லெவலுக்கு அந்த நல்லா இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு ஷேரோட ரேட்டும் தட் டைம் தேல் பி செல்லிங் அண்ட் தேல் பி பெனிஃபிட்டட். அப்போது இதில் யார் அதிகமாக பெனிஃபிட் ஆகிறாங்கன்னா அந்த மேனேஜரோட அவருக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான். ஏன்னா ஹீ நோஸ் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்பெனி அண்ட் த சீக்ரெட் ஆஃப் த கம்பெனி ஆல்சோ. அவருக்கு எல்லாமே அந்த கம்பெனி பார்த்து ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் எவ்ரிதிங் ஹீ நோஸ். இப்படி இருக்கும்போது இந்த கம்பெனிக்குள்ளேயே ஒர்க் பண்ணுறவங்களே அந்த பையிங் அண்ட் செல்லிங் அவங்களே எல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க மட்டும்தான் இதில் லாபம் அடைகிறாங்க. அப்போ நார்மல் ஜென்ரல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது.
ஓகே. ஸோ அவங்க வந்து அதிகப்படியான லாபம் அடைய முடியாது. இதை தான் வந்து இந்த செபி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இது மாதிரி ஒரு இன்சைடர் ட்ரேடிங் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. தி செபி வில் டேக் இம்மீடியட் ஆக்ஷன் ஃபார் தோஸ் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ். இது என்ன அப்படின்னா, புரோக்கர்ஸ் நார்மலி இருப்பாங்க, எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருப்பாங்க. வாங்குறவங்க விற்கிறவங்களுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் அண்ட் த செல்லர்ஸ் இவங்க நடுவில் they'll be playing. என்னென்னா எந்த ஷேர்ஸ் வந்து எந்த கம்பெனியில் வாங்கணும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் they'll be guiding. அப்போது அப்படி அவங்க சொல்லும்போது நிறைய இவங்களுக்குன்னு சேலரி எதுவுமே கிடையாது. ஸோ இது எப்படி அவங்க ஏர்ன் பண்ணுவாங்கன்னா ஒன்லி த்ரூ brokerage. ஓகே, அவங்களுக்கு வர கமிஷன்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் தட் they'll be working. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல கம்பெனியோட ஷேர்ஸ் வருதுன்னா அவங்க பையர்கிட்டேருந்து அதிகப்படியான காசு வாங்குறது, ஸோ brokerage அதிகமாக அவங்க வாங்குறது, ஆல் தீஸ் திங்ஸ் வில் டேக் பிளேஸ். இதெல்லாம் வந்து செபி வந்து கண்டிக்கும், இதை மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ they'll take the control over brokers also. Now we'll see the functions of SEBI. This SEBI to protect the investors. What it does is that it performs 3 key functionals. That is, it drafts regulation or the controls the investors by rules and regulations, rules and laws. என்னென்ன சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணணும், அங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, வாங்குறதும் விற்கிறதுமா இருக்கணும். அண்ட் தென் இட் கண்டக்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன். ஆஃப்டர் வெரிஃபைங் எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க, அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அந்த கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு வகையிலையும் பாதிப்பு அடையக்கூடாதுன்றதுக்காக. அண்ட் இட் வில் இம்ப்ளிமெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் தட் இட் வில் பிரிங் இன் டு ஆக்ஷன். ஓகே, எல்லாமே வந்து சுமூகமாக போகணும், கரெக்டாக நடக்கணும், செட்டில்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு ஷேர்ஸ் போய் சேரணும். அப்போது விற்கிறவங்களுக்கு கரெக்டாக அவங்களோட அமௌண்ட் போய் சேரணும். எவ்வளோ ஷேர்ஸ் விற்கிறாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வர அமௌண்ட்டும் கரெக்டாக அவங்க உடனே செட்டில் ஆகணும். எவ்ரிதிங் திஸ் செபி வில் டேக் பிளேஸ். Now we'll see that the main functions. First one is safeguarding the interest of investors by means of adequate education and கைடன்ஸ். ஸோ ஒரு புதுசாக ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஒரு ஷேர் வாங்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வராரு, அவருக்கு வந்து அந்த எதுவுமே தெரியல, எந்த கம்பெனியை பற்றி அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, ஷேர் மார்க்கெட் பற்றி நாலேஜ் இல்லாதப்போ திஸ் செபி வில் ஹெல்ப் தெம். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு புது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கைடன்ஸ்க்காக மெம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. they'll be having merchant bankers, then underwriters, portfolio exchange. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் they'll be having. அவங்களுக்கு வந்து ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சுப்பாங்க. இல்லை அவங்களுக்கு செபியே வந்து மெம்பர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. they'll assist them, என்னென்ன பண்ணணும், எந்தெந்த கம்பெனி ஷேர்ஸ் இருக்குது, எப்படிலாம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட் வந்து எந்த வகையிலையும் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ they'll help them to invest their money in the right choice. And also it takes care of the complaints received from investors. அப்படி இல்லை, ஏற்கனவே வந்து வேறு கம்பெனியில் வந்து வாங்கியிருப்பாங்க, ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதனால் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அவங்க சொல்லும்போது, அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து சொல்லும்போது அதையும் அவங்க காது கொடுத்து கேட்டு அவங்க queries வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க. Okay, so that is the first one. Then second one, regulating and controlling the business on stock market. So இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, here we already know that SEBI will regulate and it will control the business. ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிற எல்லாத்தையும் வந்து அவங்க கண்காணிப்பில் வச்சுருப்பாங்க. And they'll take over the rules and laws, everything will be followed accordingly to that. So here registration of brokers and sub-brokers is made mandatory. Mandatory means compulsory. ஸோ ஒவ்வொரு புரோக்கர்ஸும் ஒருத்தவங்க உள்ள வந்து அந்த அவங்களுடைய ஒர்க் பையிங் அண்ட் செல்லிங் வந்து பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லும்போது brokerage அவங்களுக்கு வருது இல்லையா, அப்போது அந்த புரோக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். சும்மா வெளியில் இருக்கவங்க வந்து டேரெக்டாக வந்து they cannot buy and sell the shares. ஸோ ஒருத்தர் வந்து நான் புரோக்கராக இருக்கேன், ஐ எம் டீலிங் வித் ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ரிலேட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. அண்ட் சப்ரோக்கர்ஸ்னு சொல்லும்போது ஈவன் அவுட்சைடர்ஸ் ஆல்சோ, தனியாக ஒரு கம்பெனி சின்னதாக ஒரு ரூம் எடுத்து அவங்க இந்த ட்ரேடிங் எல்லாமே வந்து இன்டர்நெட் மூலயமா பண்ணுவாங்க இல்லையா, அவங்களும் வந்து செபியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். இந்த மாதிரி நான் வெளியே ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், இந்த இடத்துல வச்சுருக்கேன், எவ்ரிதிங் இன் டீட்டெயில் they must register it. Then they have to abide. They must follow
அண்டர் த ரூல்ஸ் பை சர்டன் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ். இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் விற்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஷேர்ஸை அதுக்கேற்ற மாதிரி எல்லா ரூல்ஸை வந்து தே மஸ்ட் ஃபாலோ, தே மஸ்ட் அபைட் பை த ரூல்ஸ், தே மஸ்ட் ஒபே த ரூல்ஸ். அபைட்னா ஒபேயிங். ஓகே, ஸோ ரூல்ஸில் என்ன இருக்கோ, ரெகுலேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் தே மஸ்ட் ஒபே. They cannot do as they wish. And the third one, they'll conduct inspection and inquiries of stock exchanges. Often SEBI will interfere பண்ணிட்டே இருப்பாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுனா எப்பயும் வெரிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க. கம்பெனிஸ் உள்ளே வர நியூவாக உள்ளே வர கம்பெனிஸும் they'll be verifying, and all the enquiries, investors கிட்டேருந்து வர enquiries-உம் they'll be working on that. This function is carried out for organized working of stock exchanges and intermediaries. Then barring insider trading in securities, this already we have learned. அதாவது இன்சைடர் ட்ரேடிங் நடக்கிறது வந்து தடுக்கிறது தான், பேரியர்னா தடுப்பு. ஓகே, they'll prevent that. Then prohibiting deceptive and unfair methods. Deceptive means false impression. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்டில், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்டர்மீடியரிஸ் நம்ம பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் இருக்காங்க. ஒரு கம்பெனியை பற்றின ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தந்து அந்த இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து செபி வந்து தடுக்கும். ஓகே, தென் ரெஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்ஸ், சப் புரோக்கர்ஸ், ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ், பேங்கர்ஸ், ட்ரஸ்டீஸ், so many it's given here. ஸோ யாரெல்லாம் வந்து செக்யூரிட்டி மார்க்கெட்டில் லிங்க் வச்சுருக்காங்களோ, whoever is coming in and going out, they all must be properly registered and they will be controlled under SEBI. This SEBI issues guidelines and instructions to the businesses concerning capital issues. எந்த ஒரு listed கம்பெனியாக இருக்கட்டும், so when they issue the shares, the investor who buy that, ஸோ யார் வந்து வாங்குறாங்களோ எல்லாருக்குமே வந்து பையர் ஆகட்டும் செல்லராக இருந்தாலும் full information this SEBI will provide them. Then the eighth one, SEBI regulates mergers and acquisitions as a way to protect the interest of investors. இது என்ன mergers அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு கம்பெனியோ இன்னொரு கம்பெனியோ merge ஆகுது when they combine. இப்போ பார்த்தோன்னா நம்ம ரீசெண்டாக எடுத்துகிட்ட எக்ஸாம்பிள்னா தட் இஸ் வோடாஃபோன் அண்ட் ஐடியா. ஓகே, ஸோ இது வந்து merging, இது வந்து merging கம்பெனின்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி சேர்ந்து இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா, மேபி அந்த ஐடியாவில் இருக்கிற கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கலாம் சில மேபி இன்வெஸ்டர்ஸ், அங்கேயும் வந்துருந்துருக்கலாம். ஈவன் இன் வோடாஃபோன் ஆல்சோ நிறைய ஷேர்ஸ் வாங்கியிருக்கலாம். அப்போது இந்த ரெண்டு கம்பெனி merge ஆகும்போது கூட எந்த வித எஃபெக்டும் ஆகாமல், ஓகே, ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பயம் வந்துடும், என்னோட merge ஆச்சு ஒரு கம்பெனி எப்படி இழுத்து மூடுறோம் அந்த பயம்லாம் இல்லாமல் இது எல்லாமே வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது செபியோட வேலை. அண்ட் ஈவன் அக்விசிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி வாங்குறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நடக்கும்போதும் ஒரு டேக் ஓவர் பண்ணும்போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள இன்னொரு கம்பெனியை வாங்கிடுறாங்களோ அப்போயும் வந்து அந்த எந்த கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி வாங்குதோ அப்போது அந்த வாங்கிட்ட அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் யாராவது வாங்கியிருந்தா கூட அவங்களுக்கு எந்த வித நஷ்டமும் வராமல் இந்த செபி வந்து பார்த்துக்கும். The ninth one, registering and controlling the functioning of collective investment schemes such as mutual funds மூலமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்க the fund flow, இதையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செபி they'll take the control, அவங்களுடைய ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. தென் ப்ரொமோட்டிங் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன், இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் என்ன பர்டிகுலர் பிஸ்னஸ், ஓகே, பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்காங்களோ இல்லை பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ இந்த மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களே வந்து they'll start an organization that is called as a self regulatory organization. அதாவது எக்ஸாம்பிள் ஈவன் இன் ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற இன்டர்மீடியட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனாக அவங்க ஃபார்ம் பண்ணி, ஸோ என்ன அவங்க பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், எப்படி ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை ஷேர்ஸ் விற்கிறது வாங்குறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஏற்றபடி அவங்க என்ன பண்ணுவாங்க, they'll undertake the operations. Why? Because a person from outside, வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து அவங்கள ரெகுலேட் பண்ணுறது மேபி அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால அவங்களுக்குள்ளே ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து த்ரூ தட் they themselves will regulate them. இதை வந்து கண்டிப்பாக செபி வந்து என்கரேஜ் தான் பண்ணும். ஸோ ஃபாலோயிங் certain rules and regulations, this SEBI will encourage these self-regulatory organizations. Then the 11th one, carrying out steps in order to develop the capital markets by having an accommodating approach. It means
adequate steps being taken to regulate the capital market. தேவையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. எதுக்காகனா கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து ரெகுலேட் பண்ண ஃபார்மலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. தென் the 12th one, provide appropriate training to financial intermediaries. அங்கே இருக்கிற ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ் யாருன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ், அந்த இன்டர்மீடியட்ஸ் நடுவில் தேல் பி பையிங் அண்ட் செல்லிங்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தேவையான அளவுக்கு ட்ரைனிங் தருவாங்க. how to buy and sell and a great healthy environment they'll create in the stock markets and also for the protection of investors. இது எல்லாமே வந்து இன்வெஸ்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான தேவையான அனைத்து ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இந்த செபி எடுக்கும். தென் லிவிங் ஃபீ ஆர் எனி அதர் டைப் ஆஃப் சார்ஜஸ் டு கேரி அவுட் த பர்பஸ் ஆஃப் தி ஆக்ட். இந்த செபி ஆக்டில் வந்து சில ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா it will collect charges. ஸோ இது என்ன அக்கார்டிங் டு செபிஸ் ஆக்ட் சம் ஆக்டிவிட்டீஸ், சில ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் அவங்க செய்கிறதுக்கு அவங்க ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. தென் த லாஸ்ட் ஒன், பெர்ஃபார்மிங் ஃபங்க்ஷன்ஸ் தட் மே பி அசைன் டு இட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வாட் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அசைன் டு செபி, என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் த மீனிங், objectives and functions of SEBI. In the next video session, we'll be learning about the past of SEBI and dematerialization. Go through the video session again. Thank you, students, and have a nice day.